ஹலோ மக்களே, வெல்கம் டு தி அமேசிங் சேனல். ஜூல போய் விலங்குகளை பாக்குறது சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும். அப்படி அந்த ஜூல நடந்த சில சுவாரஸ்யமான சம்பவங்களை கேமரா மட்டும் பதிவு பண்ணலைன்னா யாருமே நம்பியிருக்க மாட்டோம். அந்த மாதிரி இந்த வீடியோல ஜூல நடந்த நம்ப முடியாத கேமராவில் பதிவான நிகழ்வுகளை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்த போகுது. சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். crocodile ஃபைட். பொதுவா மத்த விலங்குகள் சண்டை பிடிக்கும் போது தொடக்கத்திலே ரொம்பவுமே ஆக்ரோஷமா சண்டை பிடிக்கும். ஆனா முதலைகள் தங்களுக்குள்ள சண்டையை தொடங்கும் போது அந்த மாதிரி ஆக்ரோஷத்தோட தொடங்குறது கிடையாது. இந்த மாதிரி ஸ்லோவா தான் அதோட சண்டையை தொடங்கும். மெல்ல ஒரு முதலை மத்த முதலையோட உடம்ப கடிக்க தொடங்கும். தொடர்ந்து வட்டம் பிடிச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் இந்த மாதிரி சண்டையை தொடங்கும். அப்ப எந்த முதலை அந்த சண்டையிலிருந்து கொஞ்சம் பின்வாங்குதோ உடனே இன்னொரு முதலை அந்த முதலையை கொடூரமா தாக்க தொடங்கும். ஆனா நல்ல வேளையா இங்க அப்படி நடக்கல. கொஞ்ச நேரம் சண்டை பிடிச்சுக்கிட்டு அந்த முதலைகள் அமைதியா போயிருச்சு. அந்த சண்டை பெருசா இருந்துச்சுன்னா அங்க இந்த 2 முதலைகள் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய முதலைகள் இருக்கு. அது அந்த முதலைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாவும் முடிஞ்சிருக்கலாம். மேன் விசஸ் லயன். சிங்கத்துக்கும் மனிதனுக்கும் சண்டை வந்தா யார் ஜெயிப்பா? எல்லாருக்கும் தெரியும் சிங்கம் தான் ஜெயிக்கும்னு. ஆனா அந்த சண்டையவே இந்த ஜூல வித்தியாசமா பண்ணிருக்காங்க. ஒரு சிங்கத்துக்கும் 3 WWE ரெஸ்லர்களுக்கும் இடையே ஒரு டக் ஆஃப் வார் வைக்கிறாங்க. அதாவது WWE ரெஸ்லர்களான ரிகோஷே, ஃபேபியன் ஐச்சனர் மற்றும் கிலியன் டயன் கயிறோட ஒரு பகுதியை வேகமா பிடிச்சு இழுக்கிறாங்க. ஆனா கயிறோட மறுபகுதியில ஒரே ஒரு பெண் சிங்கம் மட்டும் அந்த கயிறை பிடிச்சு இழுக்குது. பொதுவா இந்த மாதிரி மல்யுத்த வீரர்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க தங்களோட முழு பலத்தோட அந்த கயிறை பிடிச்சு வேகமா இழுக்கிறாங்க. ஆனா அந்த கயிறை மறுபக்கத்துல அந்த சிங்கம் தன்னோட வாயில மட்டும் பிடிச்சிட்டு அப்படியே நிக்குது. ஆனா அவங்கனால அந்த சிங்கத்தை ஒரு இன்ச்சு கூட நகர்த்த முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க தங்களோட தோல்வியை ஒத்துக்கிறாங்க. இந்த அளவுக்கு பலம் இருக்கிறதுனாலதான் சிங்கத்தை காட்டுக்கு ராஜான்னு சொல்றாங்க. ஆக்டோபஸ் எஸ்கேப். பொதுவா விலங்குகள் ஃப்ரீடமா இருக்கிறதா ரொம்பவுமே விரும்பும். அதனால தான் சில சமயங்கள்ல விலங்குகள் ஜூல இருந்து தப்பிக்க முயற்சி செய்யறதா பார்த்திருப்போம். இங்கேயும் அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. இங்க ஒரு ஆக்டோபஸ் தன்னை அடைச்சு வச்சிருந்த ஒரு இடத்துல இருந்து சக்ஷன் பம்ப் மூலியமா வெளியே வரதுக்கு முயற்சி செய்யுது. ஆரம்பத்துல சுத்தி இருந்த அந்த மக்கள் அந்த ஆக்டோபஸ் வெளியே வராதுன்னு தான் நினைச்சிருந்தாங்க. ஆனா மெல்ல மெல்ல அந்த ஆக்டோபஸ் மேல ஏறி அந்த சக்ஷன் கப்பில் இருந்து வெளியும் வந்துருது. ஆரம்பத்துல இத பார்த்து என்ஜாய் பண்ண அந்த மக்கள் அந்த ஆக்டோபஸ் தரையில விழுந்து நகர தொடங்கின உடனேயே அங்கிருந்த ஜூ கீப்பரை கூப்பிட்டு மறுபடியும் அந்த ஆக்டோபஸை எடுத்து அந்த தண்ணிக்குள்ளேயே போட்டுறாங்க. அட்லீஸ்ட் கொஞ்ச நேரமாவது அந்த ஆக்டோபஸுக்கு அது நினைச்ச ஃப்ரீடம் கிடைச்சது. அதே மாதிரி கண்டிப்பா அங்க சுத்தி இருந்த யாரும் இந்த நிகழ்வை அவ்வளவு சீக்கிரத்துல மறக்க மாட்டாங்க. பிளாக் ஸ்வான். பொதுவா பறவைகளுக்கு மெயினான உணவே மீன்கள் தான். ஆனா இங்க எதிர்பாராத விதமா இயற்கைக்கு மாறா ஒரு தலைகீழான நிகழ்வு நடக்குது. ஒரு ஜூல இருந்த 2 பிளாக் ஸ்வான்ஸ் அங்கிருந்த கோய் ஃபிஷ்ஷுக்கு உணவு எடுத்து கொடுக்கிற ஒரு வீடியோ இன்டர்நெட்ல ரொம்பவே வைரல் ஆகுது. இத அங்கிருந்த ஒருத்தர் தன்னோட கேமராவிலேயே பதிவு பண்றாரு. ஆரம்பத்துல அங்கிருந்த ஜூ கீப்பர் அந்த ஸ்வான்ஸுக்கு ட்ரையான உணவை கொடுத்திருக்காங்க. அதை விழுங்கறதுக்கு கஷ்டமா இருந்ததால அந்த ஸ்வான்ஸ் அதை தண்ணியில நினைச்சு சாப்பிட தொடங்கி இருக்குது. இந்த மாதிரி அந்த ஸ்வான்ஸ் தண்ணியில நினைக்கும் போது அந்த உணவு துகள்களுக்கு அட்ராக்ட் ஆகி அந்த ஃபிஷ் அங்க வந்து அதை சாப்பிட தொடங்குது. அதன் பிறகு போக போக அந்த உணவை எடுத்து அந்த பிளாக் ஸ்வான்ஸ் அந்த ஃபிஷ்ஷுக்கு ஊட்டியே கொடுக்க ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்க்கும்போது மனிதர்களை விட விலங்குகள் எவ்வளவோ மேல்னு தோணுது. பேர்ஸ் ஆஸ்கிங் ஃபுட். பொதுவா நம்ம ஜூக்கு போகும்போது அங்க இருக்கிற விலங்குகளுக்கு நம்ம உணவு கொடுக்கறதும் அதை அவங்க கேட்டு வாங்கறதும் ஒரு சாதாரண நிகழ்வு தான். ஆனா இங்க இந்த கரடி செய்யறத நீங்களே பாருங்க. இந்த ஜூவுக்கு வந்த சில பேர் அங்க இருக்கிற கரடிகளுக்கு உணவு கொடுத்திருக்காங்க. அந்த சமயத்துல தூரமா இருந்த ஒரு கரடி தனக்கு உணவு வேணுங்கிறத குழந்தைகள் மாதிரி கையசைச்சு உணவு வேணும்னு கேக்குது. இந்த கரடி செய்த இந்த செயல் அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய ஆச்சரியமாவே இருந்தது. இத அங்கிருந்த ஒருத்தர் வீடியோவும் பதிவு பண்றாரு. இந்த வீடியோவை அவர் சோசியல் மீடியாவிலையும் போடுறாரு. அது மிகப்பெரிய வைரலாவும் மாறுது. அங்க இருக்கிற இந்த ஒரு கரடிக்கு தெரிஞ்சிருக்கு எப்படி உணவு கேட்டா நம்மளுக்கு அதிகமா உணவு கிடைக்கும்னு.
உராங்குட்டான் கிஸ் யூகேல இருக்கிற ஒரு ஜூல நடந்த ஒரு ஆச்சரியமான சம்பவம் தான் இது. அந்த பகுதியை சார்ந்த நயாமி டேவிங்கிற ஒரு நர்ஸ் பிரெக்னண்டா இருக்கும்போது இந்த ஜூக்கு போயிருக்கிறாங்க. அப்ப அங்கிருந்த ஒரு மதர் உராங்குட்டான் தன்னுடைய குழந்தைய தன்னோட தோல்ல சுமந்துக்கிட்டு இந்த பெண்ணை நோக்கி வருது. அப்ப இந்த பெண் 4 மாசமா பிரெக்னண்டா இருந்திருக்காங்க. அப்பதான் யாருமே எதிர்பாராத அந்த ஒரு நிகழ்வு நடக்குது. அந்த பேபி பம்புக்கு அந்த உராங்குட்டான் முத்தம் கொடுக்குது. இது ஒரு தடவை இல்ல, பல தடவை அந்த உராங்குட்டான் அந்த பெண்ணோட அந்த பேபி பம்புக்கு முத்தங்கள் கொடுக்குது. இது எல்லாமே கிளாஸுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் இருந்து நடக்குது. இத பார்த்து எல்லாருக்கும் ரொம்பவுமே ஆச்சரியமாவும் அதிர்ச்சியாவும் இருந்திருக்கு. எப்படி ஒரு குரங்கு ஒரு பெண்ணோட இந்த சமயத்தை கரெக்டா புரிஞ்சு வச்சிருக்குதுன்னு. அந்த உராங்குட்டான் ரீசெண்டா தான் அங்க ஒரு குட்டியை போட்டிருக்கு. அந்த குட்டியோட வந்துதான் இந்த பெண்ணுக்கு முத்தமும் கொடுத்திருக்கு. இதுல இருந்தே தெரிஞ்சுக்கலாம் விலங்குகள் மனிதர்களை எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்குதுன்னு. இதே மாதிரி அன்பை அதுகிட்ட நம்ம காட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். டான்சிங் மங்கி ஒரு கொரிலா பிரேக் டான்ஸ் ஆடி பாத்திருக்கீங்களா? அதை இந்த வீடியோல நீங்க பாப்பீங்க. கனடா நாட்டை சேர்ந்த கால்கரி ஜூல தான் இந்த ஒரு வீடியோவை பதிவு பண்ணிருக்காங்க. அந்த ஜூல இருந்த ஒரு கொரிலாவை அங்கிருந்த ஜூ கீப்பர்ஸ் அதோட கேஜ்லயே வச்சு குளிப்பாட்டி இருக்கிறாங்க. அப்ப தண்ணி தேங்கின அந்த கேஜ்ல அந்த தண்ணியில அந்த கொரிலா அழகா சுத்தி சுத்தி டான்ஸ் ஆடுது. அப்ப பார்க்க வந்த சில பேர் ஒரு மியூசிக்க பிளே பண்றாங்க. அந்த மியூசிக்கு தகுந்த மாதிரி அந்த கொரிலா அந்த தண்ணியில டான்ஸ் ஆடுது. ஆனா இது அதிக நேரம் நீடிக்கல. கொஞ்ச நேரம் இந்த மாதிரி டான்ஸ் மூவ்மெண்ட் எல்லாம் பண்ணிட்டு எல்லாரும் பாக்குறத தெரிஞ்ச உடனேயே அந்த இடத்துல இருந்து அந்த கொரிலா நகர்ந்து வேற ஒரு இடத்துக்கு போயிருது. ஆனா இந்த வீடியோ மட்டும் ரெக்கார்ட் பண்ணாம இருந்திருந்தா மியூசிக்கு தகுந்த மாதிரி கொரிலா டான்ஸ் ஆடுன்னு சொல்லியிருந்தா யாருமே நம்பியிருக்க மாட்டாங்க. ரைனோஸ் விசஸ் கீஸ் காட்டிலேயே ஆபத்தான ஒரு பிரம்மாண்டமான விலங்கு தான் காண்டாமிருகம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய விலங்க ஒரு சின்ன வாத்து விரட்டி அடிச்ச வீடியோ தான் இது. இந்த ஜூல இந்த காண்டாமிருகம் அந்த இடத்துல அமைதியா மேய்ஞ்சிட்டு இருக்கு. அப்ப அந்த தண்ணியில வந்த 2 வாத்துகள் அங்க மேய்ஞ்சிட்டு இருந்த அந்த காண்டாமிருகத்தை போய் சீண்டுது. முதல் தடவை அந்த காண்டாமிருகம் அந்த வாத்தை அங்கிருந்து விரட்டி அடிக்குது. ஆனா தொடர்ந்து இந்த வாத்துகள் அந்த காண்டாமிருகத்தை சீண்டி அந்த இடத்துல இருந்து அதை ஓட விடுது. இத அங்கிருந்த ஒருத்தர் தன்னோட கேமரால பதிவு பண்றாரு. இத பார்த்தவங்க எல்லாருமே ஒரு சின்ன வாத்து இவ்வளவு பெரிய மிருகத்தை விரட்டி அடிச்சதை பார்த்து அதிர்ந்து நின்றுருக்காங்க. டான்சிங் போலார் பேர் கரடிகள் டான்ஸ் ஆடுறத நம்ம சர்க்கஸ்ல தான் பார்த்திருப்போம். ஏன்னா அந்த கரடிகளுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு அங்க ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி எந்த ஒரு ட்ரைனிங்கும் இல்லாம ஒரு ஜூல ஒரு பனிக்கரடி அழகா டான்ஸ் ஆடுது. அங்க பிளே பண்ற மியூசிக்கு தகுந்த மாதிரி தன்னோட தலையை ஆட்டி ஆட்டி ஸ்டெப்ஸ் எல்லாம் அழகா போட்டு ஒரு மிகப்பெரிய டான்ஸ் பர்ஃபார்மன்ஸையே அது பண்ணுது. இந்த மாதிரி பனிக்கரடி டான்ஸ் ஆடுறத அங்க இருக்கிற மக்கள் ரொம்பவுமே ஆச்சரியமா பார்த்தாங்க. கண்டிப்பா இந்த பனிக்கரடி ஒரு டான்ஸ் ஷோக்கு போச்சுன்னா முதல் பரிசு இந்த கரடிக்கு தான் கிடைக்கும். வாக்கிங் சிம்பான்சி மனிதனை தவிர வேற எந்த விலங்காலையும் நேரா 2 கால்களை கொண்டு நடக்க முடியாது. ஆனா குரங்கினங்கள்ல கொரிலா மற்றும் சிம்பான்சியால கொஞ்ச நேரத்துக்கு 2 கால்களை கொண்டு நடக்க முடியும். ஆனா அது கொஞ்ச நேரம் மட்டும்தான் அதுகளால செய்ய முடியும். ஆனா இந்த ஜூல இருக்கிற சிம்பான்சி இந்த விதி எல்லாத்தையும் தலைகீழா மாத்திருச்சுன்னு சொல்லலாம். இந்த சிம்பான்சி மனிதர்கள் மாதிரியே 2 கால்களை கொண்டு நடக்குது. அதுவும் கொஞ்ச நேரத்துக்கு கிடையாது. இந்த சிம்பான்சி எப்பவுமே 2 கால்களை கொண்டு தான் நடக்கும். அது மட்டும் இல்ல, குரங்குகளுக்கு உணவுகள் கொடுத்தா அது உட்கார்ந்து தான் சாப்பிடும். ஆனா இந்த சிம்பான்சி மனிதர்கள் மாதிரி நின்னுட்டே உணவை சாப்பிடுது. இந்த மாதிரி இந்த சிம்பான்சி அங்க நடக்கிறது அந்த ஜூக்கு வரவங்களை மட்டும் இல்ல, அந்த ஜூல வேலை பார்க்கறவங்களையும் மிகப்பெரிய ஆச்சரியத்துக்கே உள்ளாக்கி இருக்குது. இந்த வீடியோ இதோட முடிவுக்கு வருது. இந்த வீடியோல நீங்க பார்த்த இந்த நிகழ்வுகள்ல உங்களை ரொம்பவுமே ஆச்சரியப்படுத்தினது எதுங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகே மக்களே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தி அமேசிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை பார்க்கறேன். பாய்.